90 டேஸ் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுல இன்னைக்கு டே 6 மக்களே. இந்த சேலஞ்சே கஷ்டமாக போகுது. நம்ம ஆல்ரெடி 30 டேஸ் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பட் இந்த சேலஞ்ச் அந்த மாதிரி இல்லை. அந்த சேலஞ்சில் கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தேன். பட் இந்த சேலஞ்சில் கமிட்மெண்ட்லாம் இருக்கனால ரொம்ப கஷ்டமாக போகுது. நம்ம டாஸ்க்லாம் ஒழுங்காகவே கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்னும் 84 டேஸ் இருக்குது. நான் எப்படி டிசிப்ளினாக இருக்க போகிறோன்னு பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் லிங்க்கு பயோவில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சொல்ல மறந்துட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு மார்னிங் 8 மணிக்கே ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் பைசெப்பை போட்டாச்சு. நான் எப்படி ஜிம் ஸ்டார்ட் பண்ணதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. 2023 ஜிம்முக்கு போகலான்னு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. 15 டேஸ் ஜிம்முக்கு கரெக்டாக போனேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண முடியலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு 3 மந்த்ஸ் மெம்பர்ஷிப் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் 3 மந்த்ஸ் கன்சிஸ்டண்டாக கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கு காலேஜ் எக்ஸாம்லாம் வந்தனால 4 மந்த்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போது 5 மந்த்ஸாக டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ இயர் வரட்டும், ரெசல்யூஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட நாளை முடிச்சுக்கிற மக்களே.